நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச் சொல். இன்னைக்கு இந்த உறக்கச் சொல் வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில நம்ம பேச போற விஷயம் விஜய் மற்றும் சீமான் அவர்களின் அரசியலை பத்தி தான் பேச போறோம். விஜய் ரெண்டு மீட்டிங் கோயம்புத்தூர்ல பேசிட்டாரு. அவங்களோட பூத் கமிட்டி மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு. பேசினப்ப நான் என்னுடைய கொள்கையில எந்த சமரசமும் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஆனா அதே இந்த தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை வரணும்னா நான் எதையும் தியாகம் பண்ண தயாரா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க, கூட்டணி உறுதி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்ப ஒரு பேட்டியில சீமான் அவர்கள் விஜய் கூட கூட்டணி பொறுத்து சொல்லியிருப்பேன். மத்த எல்லாருமே இதை பாக்குற அரசியல் வியூகம் அமைப்பாளர்கள் அவங்க எல்லாம் பாக்குறவங்க எல்லாமே விஜய் அதிமுக கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா சாமானியனா என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவரு சீமானுடன் சேர்ந்த கூட்டணிக்கு தான் தயாரா இருக்காரு. அதுக்கு உண்டான சமிக்கையை தான் இப்ப கொடுத்துருக்கிறாரு. இந்த கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணி வரலாறு காணாத தோல்வி அடையும் அப்படிங்கிறது உறுதி. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 2021 ஏற்கனவே அவங்க இருந்த கூட்டணி தான். அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக, மற்றவங்க எல்லாமே இருந்தாங்க. ஈவன் இபிஎஸ், ஓபிஎஸ் 2 பேரும் ஒற்றுமையா இருந்தப்பயே அந்த கூட்டணி 39% தான் வாங்குச்சு. திமுக கூட்டணி சேம் கூட்டணி, அவங்க 47% வாங்கினாங்க. இப்ப திருப்பி இதெல்லாம் போய் நடந்துச்சுனாலும் என்ன அரித்தமெட்டிக் சேஞ்சே ஆகல. அப்படிங்கிறப்ப விஜய் அங்க போனாதான், விஜய் அங்க போனாருனாக்க ஆட்டோமேட்டிக்கா சீட்டுக்குள்ள நம்ம அந்த அரசியலுக்குள்ள எல்லாம் போகல. நீங்க அவ்வளவு சீட்டு கொடுப்பீங்களா, இவ்வளவு சீட்டு கொடுப்பீங்களா, அவர் அப்படி பேசினாரா, இவர் இப்படி பேசினாரா, அதெல்லாம் இங்க தேவை. அரசியல்ல பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் குறிக்கோள். எல்லா கட்சிக்காரங்களும் அதுக்காக தான் கட்சி நடத்துறாங்க. ஆனா இந்த இடத்துல அவரு தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை உறுதி செய்யணும்னா, நான் புரிஞ்சுக்கிறது அவர் சீமான் அண்ணன் கூட தான் சேர போறாரு. சீமான் கூட சேர்ந்தாருன்னா 30% ஓட்டுக்கு மேல அந்த கூட்டணி கேரண்டியா வாங்கும். ஒருவேளை அவங்க சும்மா திருப்பி இன்னொரு நியூஸ் கூட வந்துகிட்டு இருக்கு, அவங்க தாவேகா தரப்புல இருந்து பாமக தரப்புல யாரோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம இந்த மாதிரி ஹேசியங்கள்லாம் டிஸ்கஸ் பண்றது இல்ல. ஒவ்வொரு தலைவர்கள் அவங்க வார்த்தையில, அவங்க கொடுக்குற பேட்டியில அவங்க சொல்ற வார்த்தையில இருந்து தான் நம்ம டீகோட் பண்றோம். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் தன்னுடைய எந்த தியாகத்துக்கும் தயார்னா அவர் ரெடி ஆயிட்டாரு சீமான் கூட்டணிக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். இன்னைக்கு சீமான் அவர்களுடைய பேட்டியை பத்தி பாத்தீங்கன்னா கூட, அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய நினைவு நாள்ல அவங்களுடைய பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா கூட அவர் சொல்லுவாரு, அதெல்லாம் பண்ணாரு பாட்டுக்கு அவர் தம்பி அவர் பண்ற வேலையை பண்ணிட்டு போறாரு, அதை பத்தி விடுங்க, வேற ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு பாஸ் தான் ஆனார். இன்னைக்கு இதை கவனிச்சு பாருங்க போடுறாங்க. ஏன் சொல்றேன்னா, இவங்க சாமானியன் மட்டும்தான் இதை பேசலாம், மத்தவங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அந்த கூட்டணி துண்டக்கானான் துணியக்கானான்னு ஓடும். எல்லாருக்கும் டஃப் ஃபைட்டா இருக்கும். திமுக கூட்டணி நாங்க 200 ஜெயிச்சிருவோம், 234 ஜெயிச்சிருவோம்னு சொல்றது அது கண்டிப்பா கடினமான உழைப்புக்கு பின்னாடி தான் பாசிபிளா இருக்குமே தவிர அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த கூட்டணி அமையதான் போகுது. இதை தமிழ்நாடு மக்கள் பார்க்கத்தான் போறோம். நன்றி, வணக்கம்.